ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸில் எப்படி புட்டாஸ் போடணும், அது எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத A to Z வரைக்கும் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த புட்டாஸ் டிசைன் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டு ஒரு 20 டிசைனாவது ஒர்க் பண்ணிவிட்டு A4 ஷீட்டில் மினியேச்சராக பேஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த புட்டாஸ் டிசைனை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த த்ரெட்டை சிங்கிள் ஸ்டாண்டில் போட்டுட்டு அதை நாட் போட்டுட்டு அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். நம்ம எப்போதுமே ஸ்டிச் பண்ணும்போது அடியிலேருந்து த்ரெட் எடுத்ததுக்கப்புறம் பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது ஒரு 4mm பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுடணும். அதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம சுகர் பீடு கொடுக்க போகிறோம். சரிங்களா, இதை சுற்றி சுகர் பீடு கொடுக்கறதுக்கு அந்த சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவைப்படும் பார்த்திங்களா, அதனால ஒரு குட்டி லாக் மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சுகர் பீடு லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த குட்டி செயின் ஸ்டிச் போடாமல் சுகர் பீடு லோட் பண்ணிங்க அப்படின்னா அது ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு டிசைன் ஷேப்பே இல்லாமல் இருக்கும். சரிங்களா, அதனால் இந்த மாதிரி சென்டரில் ஒரு 4mm பீடு லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸில் ஒரு சின்ன ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் பீடு லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதில் நான் அந்த பீடு லோட் பண்ணும்போது நிறைய இடத்துல லாக் ஸ்டிச் போடுவேன். அந்த மாதிரி நிறைய இடத்துல லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த பீடு உங்களுக்கு மூவ் ஆகாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோவில் நான் எந்த இடத்துலலாம் லாக் ஸ்டிச் போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் நிறைய இடத்துல லாக் ஸ்டிச் போட்டிருப்பேன். அதனால தான் இந்த பீடு உங்களுக்கு மூவ் ஆகாமல் அந்த ஷேப் அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த டிசைனுமே நம்மளுக்கு அழகாக தெரியும். சரிங்களா, அதனால் நிறைய இடத்துல நீங்கள் லாக் ஸ்டிச் போடணும். அதை நான் எப்படிலாம் போடுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இந்த 4mm சுற்றி நம்ம சுகர் பீடால் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதில் குட்டி லாக் நம்ம இந்த மாதிரி வெளியில் தள்ளி லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த கேப் விழுந்துடும். சரிங்களா, அப்போது அந்த நாட்டு நான் எங்கே போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த குட்டி லாக் அந்த பீடுக்குள்ளேயே போயிட்டு நான் அந்த குட்டி லாக் நான் போடுறேன். சரிங்களா, நம்ம வெளியில் போய் போட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஒரு இடத்துல கட்டான மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குட்டி லாக்கை அந்த பீடுக்கு உள்ளேயே போயிட்டு தான் நம்ம லாக் பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்னாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே இந்த மாதிரி அந்த பீடுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த பீடுக்குள்ளேயே போய் தான் குட்டி லாக் நம்ம போடணும். சரிங்களா, அப்போ தான் அந்த ஷேப் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் குட்டி லாக் உள்ளே போய் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை சுற்றி நம்ம ஒரு செமி சர்க்கிளில் ஒரு 4mm பீடை லோட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த த்ரெட்டை நம்ம உள்ளே போய் குட்டி லாக் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை வெளியில் கொண்டு ஒரு லாக் நான் போடுறேன். சரிங்களா, இந்த லாக் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லாங் செயின் ஸ்டிச்சாக போடணும். இந்த ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த 4mm பீடு லோட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் பார்த்திங்களா, அந்த ஸ்பேஸ் தான் இதை இந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் 4mm பீடை லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு ஆஃப் சர்க்கிளில் அந்த 4mm பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி பீடு ஒர்க்கு கொடுக்கும்போது நிறைய இடத்துல லாக் ஸ்டிச் போட்டால் தான் அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பீடு உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த த்ரெட்டையுமே நம்ம நாட் போடாமல் எப்படி அந்த இன்விசிபிளாக அந்த த்ரெட்டு உள்ள அந்த பீட்ஸ் கடியிலே போகிற மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த 4mm பீடு ஒரு 5 பீடு நான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் பீடில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீடுக்குள்ளேயே போயிட்டு நம்ம ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போடணும். சரிங்களா, அந்த பீடுக்கு வெளியிலையோ இல்லை உள்ளேயே கொண்டு போனாலும் ஓகே தான். ஆனால் உள்ளே கொண்டு போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நம்ம ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பீடுக்கு அடியில் தான் அந்த த்ரெட்டு நல்லா உள்ளே தள்ளி கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு உங்களுக்கு இன்விசிபிளாக தெரியும். சரிங்களா, இப்போ நான் ஒரு 5 பீடில் 4mm பீடு லோட் பண்ணியிருக்கேன். சென்டர் பீடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளேருந்து த்ரெட்டை எடுத்து கீழே பக்கம் இந்த மாதிரி ஒரு மணி மாதிரி தொங்குற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த கிராஸாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு இப்போ அந்த த்ரெட்டை நான் நாட் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க. ஓகேங்களா,
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு நாட்டே நான் வந்து போடுறேன். நம்ம எல்லா பீடுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரிங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது த்ரெட்டு தெரியுதா அப்படிங்கிறது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பீடு போகிற அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த செயின் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ 4 mm பீடு போடுறோம் அப்படின்னா அந்த பீடு என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு, அதாவது அந்த பீடை லோட் பண்ணிவிட்டு அதை ஒட்டினாப்லேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பீடு வந்து எங்கேயுமே உங்களுக்கு மூவ் ஆகாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இதேமாரி ஒரு சுகர் பீடை போடுறீங்க அப்படின்னா சுகர் பீடை ஒட்டினாப்லேயே அந்த சுகர் பீடை என்ன சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த பீடை ஒட்டினாப்லேயே ஒரு குட்டி லாக் வந்து போட்டுடணும். இந்த மாதிரி தான் நம்ம பீடு ஒர்க்கு பண்ணும்போது ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கீழே ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி ஒரு மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். மேலே ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட் எங்கேருந்து எடுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம ஒரு சுகர் பீடை வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா 4 mm சுற்றி, அதுக்குள்ளே இருந்து தான் இப்போ த்ரெட்டை எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து கூட நம்ம த்ரெட்டை எடுத்து அந்த 4 mm பீடோ சுகர் பீடோ லோட் பண்ணலாம். அப்படி லோட் பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ள டிசைன் தனியாகவும் மேலே உள்ள டிசைன் நம்ம அந்த 4 mm சுகர் பீட் லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது தனியாகவும் இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு அந்த சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒட்டினாப்லேயே ஒரு லாக் போடணும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம உள்ளே இருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா அது ரொம்ப லாங் செயினாகவும் ஆயிடக்கூடாது சரிங்களா. அதனால் உள்ளே இருந்து த்ரெட் எடுக்கும் போது ஒரு குட்டி லாக் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு 4 mm சுகர் பீட் லோட் பண்ணி நான் எண்டு நாட் வந்து போடுறேன் சரிங்களா. இப்போ இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு இயரிங்ஸ் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த பீடுமே உங்களுக்கு மூவ் ஆகாது, அந்தளவுக்கு ஃபிட்டாக நம்ம வந்து போட்டுட்டோம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ்லேயும் ஒர்க் பண்ணும்போது எண்டு நாட் வந்து எங்கேயாவது 1-2 போடுங்க. லாக் ஸ்டிச் வந்து ஒவ்வொரு பீடுக்கும் நடுவுலையும் போடுங்க சரிங்களா. இந்த மாதிரி புட்டாஸ் போடும்போது அதேமாரி புட்டாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எண்டு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம ப்ளவுஸில் பண்ணும்போது ஒரு புட்டாஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புட்டாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு எண்டு நாட் போட்டுட்டு அடுத்த ஒரு புட்டாஸ் டிசைன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ப்ளவுஸ் வந்து ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போது அந்த புட்டாஸுக்கு ஒவ்வொரு புட்டாஸுக்குள்ள த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வந்து உங்களுக்கு சுருக்கமாகவே தான் இருக்கும். அதனால் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு புட்டாஸ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த செகண்ட் புட்டாஸ் டிசைனுமே நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதில் சுற்றி இதுக்கு அவுட்டரில் வந்து வேறு டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நடுவில் வந்து 4 mm பீடு அதை சுற்றி சுகர் பீடு லோட் பண்ணுறேன். இப்போ இந்த 4 mm பீடு வர இடத்துல நீங்கள் வேறு ஒரு கிளிப் ஸ்டோன் இந்த ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் உள்ளது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சக்கரி வச்சு நம்ம ஜர்கான் ஸ்டோன் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதே டிசைன் தான் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள், பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய புட்டாஸ் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். நான் கூட இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் வந்து அந்த புட்டாஸ் டிசைன் நிறைய உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள். அதில் கூட உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு 20 புட்டாஸாவது வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு A4 ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணணும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 4 mm பீட் லோட் பண்ணியிருக்கேன், சுற்றி வந்து சுகர் பீட்டுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இதை சுற்றி வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளில் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து குட்டி லாக் வந்து உள்ளே போய் குட்டி லாக் போட்டுட்டோமா, இப்போ வெளியில் அந்த த்ரெட்டை கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த டிசைனுக்கு வெளியில் வந்து ஒரு லைன்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு கோதுமை பீடும் ஒரு 4 mm பீடும் நான் லோட் பண்ணுறேன். நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பீடுக்குள்ளே இருந்து த்ரெட்டை எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பீடை ஒட்டினாப்லேயே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் வந்து பீடுக்குள்ளே இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு லாக் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோதுமை பீடும் அந்த 4 mm பீடும் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய பீடாக லோட் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து 2 சைடுமே ஒரு அந்த கோதுமை பீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோதுமை பீடை வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக கொடுத்துக்கோங்க. ஜிக்ஸாக்காக கொடுத்துட்டு அங்கே ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு மறுபடியும் அந்த த்ரெட்டை அந்த சென்டருக்கு கொண்டு போகிறேன். சென்டருக்கு கொண்டு போயிட்டு அடுத்த ஒரு கோதுமை பீடை வந்து ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணுறேன் சரிங்களா. ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அந்த த்ரெட்டை மறுபடியும் சென்டருக்கு கொண்டு வரேன். சென்டருக்கு கொண்டு வந்து அந்த த்ரெட்டில் நாட் வந்து போடவே இல்லை, அடுத்த லைனை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ இது வரைக்குமே நான் எங்கேயுமே நாட் வந்து போடலை ஓகேங்களா. இப்போ அடுத்த லைனை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து
பண்ணும்போது உள்ளே போயிட்டு அந்த சுகர் பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா சென்டரில், அங்கே நான் உள்ளே போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்த லைனில் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு உள்ளே போயிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற டிசைனும் வெளியில் இருக்கிற டிசைனும் உங்களுக்கு ஒட்டினாப்பில் இருக்கும், உங்களுக்கு தனித்தனி டிசைன் மாதிரி தெரியாது. அதனால தான் உள்ளே போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நம்ம நெக் ஒர்க்லேயும் சரி ஸ்லீவில் ஒர்க்லேயும் சரி இந்த மாதிரி பீடை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பீடு வந்து மூவே ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக ஒர்க் பண்ணணும். நம்ம டைட்டாக ஒர்க் பண்ணால் தான் நம்ம அந்த கிளாத்தை ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போதும் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா, நம்ம இந்த மாதிரி ஒரு பீடு ஒர்க் வந்து ஹெவியாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கிளாத்தை நீங்கள் வந்து அயன் பண்ணவே தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த நீட்டாக இருக்கும். சரிங்களா, அதனால தான் நம்ம வந்து நெருக்கமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சப்போஸ் நீங்கள் வந்து நெருக்கமாக கொடுக்காம சும்மா ஏனோ தானு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃப்ரேம்லேருந்து அந்த கிளாத்தை கலட்டும் போது அந்த பீடு வந்து நம்ம ஃப்ரேமில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது. ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போது ஒரு பீடுக்கு மேலே ஒரு பீடு வந்து இருக்கும். அந்த கிளாத்தே உங்களுக்கு அப்படியே சுருங்கினாப்பில் இருக்கும். அந்த கிளாத்தில் ஒரு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதோட ப்ளவுஸோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது நம்ம ஒரு பீடு அது நீ எந்த பீடாக இருந்தாலும் சரி, சுகர் பீடாக இருந்தாலும் சரி, 4mm ரைஸ் பீடு, கோதுமை பீடு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு பீடு லோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு த்ரெட்டு வருமோ அந்த த்ரெட்டை மட்டும் விட்டுட்டு அந்த பீடை ஒட்டினாப்லேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஃபினிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை ஒட்டினாப்லேயே லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் நாட் போட்டுறணும். சப்போஸ் வேறு எங்கேயாவது நீங்கள் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த குட்டி லாக் மட்டும் போட்டுட்டு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி அந்த குட்டி லாக் வந்து நிறைய இடத்துல நீங்கள் போட்டால் தான் அந்த பீடு வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி தப்பு விடுறத இந்த மாதிரி பீடு லோட் பண்ணுறதில் வந்து தப்பு விடுவாங்க. சரிங்களா, ஒன்று லூஸாக ஸ்டிச் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல இந்த குட்டி லாக் வந்து போடாமலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேமில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. ஃப்ரேம் ஓட்டு கலட்டும் போது அந்த பீடு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா, அதனால தான் நான் வந்து ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையுமே நிறைய லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. லாக் ஸ்டிச் போடாமல் நீங்கள் பீடு ஒர்க் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா, இப்போ இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் வந்து எண்டு நாட் போடலை. லாஸ்ட்டில் தான் ஒரே ஒரு எண்டு நாட் வந்து போட போகிறேன். அந்த த்ரெட்டையுமே பாருங்களேன், எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த த்ரெட்டு தெரியுதா அப்படிங்கிறது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வந்து த்ரெட்டு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போடணும். சரிங்களா, நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி பீடு ஒர்க்கில் வந்து நிறைய இடத்துல ஸ்டிச் பண்ணோம் எண்டு நாட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டைம் வந்து வேஸ்ட்டாக போகும். சரிங்களா, அதே சேம் டைம் வந்து நம்ம அந்த த்ரெட்டு நம்ம உள்ளே கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டுமே வெளியில் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக அழகாக இருக்கும். ஓகேங்களா, அது இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு டிசைனை நம்ம பார்க்கலாம். இதுலேயுமே நான் சென்டரில் வந்து 4mm பீடு தான் லோட் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கனாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். இதே டிசைன் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, இப்போ இதை சுற்றி நான் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்து ஒரு டபுள் கோடு வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா, இப்போ இந்த லைனில் வந்து ஒரு 3 பீட்ஸ் லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4mm பீடு ஒரு சுகர் பீடு போட்டு லோட் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி லாக் வந்து போட்டுக்கிறேன். அந்த த்ரெட்டில் வந்து நாட் போடாமல் அந்த த்ரெட்டை அப்படியே நம்ம வந்து பேக்கில் கொண்டு போகிறோம். பேக்கில் கொண்டு போகும்போது அந்த பீடுக்கு அடியில் ஓடி ஒரு 2 செயின் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 2-3 செயின் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் கொண்டு போயிட்டு இப்போ இன்னொரு டைரெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயுமே இதே மாதிரி ஒரு 3 பீடு லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு ஒரு 4mm பீடு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறம் இன்னொரு டைரெக்ஷன்லேயும் இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 டைரெக்ஷன்லையும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த உள்ளே ஒரு குட்டி கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். த்ரெட்டு எங்கேயுமே நான் உங்களுக்கு நாட் பண்ணலை பாருங்கள். அதேமாரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு லைனில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த சுகர் பீட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா ரவுண்டாக, அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு வெளியிலேயே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் அடுத்த லைனில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பீடு எங்கேயுமே உங்களுக்கு மூவ் ஆகாது. அதேமாரி இந்த ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று என்ன கலர் பீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிளாத் என்ன கலரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் தான் யூஸ் பண்ணணும். சம்மந்தமே இல்லாத ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி நரம்பு த்ரெட்டு அப்படிங்கிறது இருக்குது, அது வந்து இன்விசிபிளாக தெரியும். அந்த த்ரெட் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறீங்கன்னா அந்த த்ரெட் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஏன்னா நம்ம சில ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து அயன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த நரம்பு உருகி உங்களுக்கு எல்லா பீடுமே கொட்டி போயிடும்.
அதே மாதிரி அந்த ஸ்டிச்சுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி வழுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு நாட் போடுறீங்களா அதை வந்து 2-3 திருப்பு சுற்றிட்டு நாட் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நரம்பு த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா அப்போ தான் அந்த நாட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அது வந்து லைட்டாக இழுத்தாலே வந்துடும், ஒன்று கட்டாகி வந்துடும், அப்படி இல்லைன்னா இழுத்தாலே வழுக்கிக்கிட்டு வந்துடும். அந்த நாட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது சரிங்களா. அதனால் நரம்பு த்ரெட் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸில் ஓகேங்களா. ஏன்னா அந்த பீடு வந்து கொட்டி போயிடும். இதே ஒரு நெட்வொர்க் ப்ளவுஸில் இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அந்த நரம்பு த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மித்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்விங் த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். ஒன்று அந்த பீட் கலர்லேயே யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அந்த கிளாத் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேயே யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நரம்பு த்ரெட்டு வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இந்த பேசிக் லெவலில் முடித்ததுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் வந்து பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணணும் அந்த ஒரு மினிச்சரில் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸாகவே ரெடி பண்ணி எனக்கு ஒரு பேசிக் லெவலுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் சரிங்களா. அட்வான்ஸ் லெவலில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இது வரைக்கும் நம்ம இந்த பேசிக் லெவலில் பார்த்த எல்லா ஸ்டிச்சஸுமே வச்சு ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸை வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. அந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வந்துடும். நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் யோசித்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால தான் பேசிக் லெவலையே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெயினான விஷயத்தை ஃபுல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புட்டாஸ் எப்படி போடணும், நம்ம நெக்லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதுக்கப்புறம் வர வீடியோஸில் ஃபுல்லாமே இந்த ஹேங்கிங் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸே அழகாக ஒரு மேக் பண்ணிடலாம். அந்தளவுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸ் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் ஓகேங்களா. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெக்கோட பார்டரோ அப்படி இல்லைன்னா ஸ்லீவோட பார்டரோ உங்களுக்கு குட்டியாக வருது, ஒரு 1/2 இன்ச் போல் தான் வருது அப்படின்னா புட்டாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் இந்த மாதிரி ஒரு சைஸில் நீங்கள் புட்டாஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 1000 ருபீஸ் வருது அப்படின்னா 1500 ருபீஸ் இந்த மாதிரி ரேட்டு கூட வச்சு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா. இது புட்டாஸ் தானே அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமாக விட முடியாது. இந்த புட்டாஸே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்கை சுற்றி சும்மா ஒரு 2 லைன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த புட்டாஸை வச்சு அவங்க ஒரு ப்ளவுஸாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு லுக்காகவும் இருக்கும். அதனால் ஒரு சாதாரண ஒரு புட்டாஸ் டிசைன் தானே அப்படின்ட்டு சாதாரணமாக விடாமல் அதுலேயும் எப்படி ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா. நம்ம சேனல்லையும் நிறைய புட்டாஸ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். அதுலேயே இருந்து கூட நீங்கள் டிசைன் ஸ்டிச் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய டிசைனாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து மோட்டிஃப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே டிசைன் தான், நீங்கள் எப்படி வீடியோ ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அதையும் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா அது வந்து மோட்டிஃப் டிசைன் ஓகேங்களா. அது வந்து ஸ்லீவில் சென்டரில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் மாதிரி நம்ம கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுதான் மோட்டிஃப் டிசைன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு புட்டாஸ் மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு புட்டாஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து ரைஸ் ஸ்பீடு ஓகேங்களா. ரைஸ் மாதிரியே இருக்கும், ரெண்டு பக்கமே உங்களுக்கு சேமாக இருக்கும். அதுதான் ரைஸ் ஸ்பீடு. ஒரு பக்கம் ஒல்லியாகவும் ஒரு பக்கம் குண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கோதுமை பீடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து ரைஸ் ஸ்பீடு. இப்போ 3 பக்கமும் ஒரு ஜிக்ஸாக்காக கொடுத்துட்டு சென்டரில் ஒரு வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ரைஸ் ஸ்பீடு. இந்த மாதிரி ஒரு 3 பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து பிளேனாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 4 mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நான் எண்டு நாட் வந்து போட்டு வச்சுட்டிங்களா. இந்த மாதிரி ஒரு 4 டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு 20 டிசைனாவது நீங்கள் போட்டு A4 ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். இதை எப்படி நம்ம வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எந்த மெத்தடில் நம்ம வந்து அந்த புட்டாஸ் டிசைனை வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எந்த இடத்துல நம்ம வந்து போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது பேக் நெக் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஆம் ஹோல் ஓகேங்களா. இப்போ இப்படி தான் நம்மளுக்கு வந்து பேக் பேட்டர்ன் இருக்கும். இப்போ நெக்கை சுற்றி ஒரு 1 inch போல் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்குது பார்த்தீங்களா கேப், இதில் தான் நம்ம வந்து இந்த புட்டாஸ் டிசைன் வந்து போட போகிறோம். இந்த புட்டாஸ் டிசைனை எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கோலம் போடும்போது ஊடு புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊடு புள்ளியில் தான் இந்த புட்டாஸ் டிசைன் வந்து வைக்கணும். இந்த மாதிரி நேர் புள்ளியில் வந்து இந்த புட்டாஸ் டிசைன் வந்து வைக்கக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி ஊடு புள்ளியில் வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்கும். இப்போ எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சேரீ மறைச்சிரும் சரிங்களா.
அதனால லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சென்டர்லேருந்து கூட ரைட் சைடு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் புட்டாஸ் போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஊடு புள்ளியில் தான் நம்ம வந்து புட்டாஸ் டிசைனை வந்து போடணும். இதே மாதிரி தான் ஸ்லீவ்லேயுமே போடணும். இந்த மாதிரி ஊடு புள்ளியில் தான் போடணும். அதுலேயுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த புட்டாஸ் வந்து போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா அந்த புட்டாஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அந்த ப்ளவுஸில் கேப்பே இல்லாமல் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய புட்டாஸாக பக்கத்தில் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த புட்டாஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதை எப்படி நம்ம ப்ளவுஸில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.